எம்பெருமான் திருவடிகளே சரணம். போன வீடியோவில் இந்த அட்வான்ஸ்ட் அப்படின்றத பற்றி பார்க்கும்பொழுது இந்த சாஸ்திரம்ன்றது எவ்வளோ டீப்பாக இருக்குது, சனாதன தர்மத்தில் ஒரு அங்கம் இந்த சாஸ்திரம் அப்படின்றது, அது எவ்வளோ டீப்பாக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்களே உணர்ந்துருப்பீங்க. இதனுடைய பயனை இன்னும் சற்றே விளக்குறேன். இதனுடைய ஒரு ஏற்றம் உங்கள் மனசில் பட வேண்டும் அப்படின்றதுக்காக. நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போது இதெல்லாம் படித்த பிறகு நான் மறுபடியும் கோடிங் போனேன்னா, ஒரு அல்காரிதமை டிசைன் பண்ணுறேனோ இல்லாட்டி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறேனோ அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய அவுட்புட்டே கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக தான் இருக்கும். அது கண்டிப்பாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் இப்போ ஜேர்னலிஸ்ட்டாக இருக்காங்க சில பேர், அவங்களாம் இந்த சாஸ்திரத்தை படித்தாங்கன்னா அவங்களே பல ஆங்கிளில் யோசித்து ஒரு மாதிரி மடக்கிற மாதிரி கேள்விலாம் கேட்க முடியுமா அப்படின்றத அவங்களே புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி ஆங்கிள்குள்ளே யோசிக்கலாமா அப்படின்னு. எல்லா துறையிலையும் ஒரு லாயர் எடுத்துக்கோங்க, லாயர் எடுத்துட்டோன்னா அவங்க இந்த மாதிரிலாம் பேச முடியுமா, ஒரு தர்க்க ரீதியாக பேச முடியுமா அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒரு டாக்டர் எடுத்தோன்னா அவங்க பல திசைகள்லேருந்து யோசிக்க முடியறதை பற்றி அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு பயனை இதை அடைவாங்க இந்த மாதிரி சாஸ்திரத்தை படித்தார்கள் என்றால். இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஆழமாக யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு பயன்படும். குறிப்பாக இந்த இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது அந்த துறை தானே ரொம்ப உலகம் பூரா பேசப்படுற துறையாக இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ இப்போ இந்த பிக் டேட்டா அப்படின்லாம் சொல்கிறாங்க, டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ChatGPT கேள்வி கேட்டோன்னா ஒரு மனிதன் அவங்கள கேள்வி கேட்டு அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தான் ChatGPTன்றது பண்ணி கொடுக்கறது இல்லையா. அப்போது நம்மளை மாதிரி யோசிக்கிறதா அப்படின்னா அதை தான் மிமிக் பண்ண பார்க்குறாங்க. ஒரு மனிதன் எப்படி யோசிப்பானோ அந்த மாதிரி தான் ChatGPTயை யோசிக்க வைக்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்க போகிற ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, பிக் டேட்டா அப்படின்னு டெராபைட் பெட்டாபைட் கணக்கான டேட்டாவெல்லாம் கொடுத்து அதை ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்றது இருக்கும், அதை ட்ரெயின் பண்ணுவாங்க. அதை ட்ரெயின் பண்ணி ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் உள்ள பேராமீட்டர்ஸ் நிறைய பில்ட் ஆகும். ஸோ ஒரு மாடலுக்கு பல பேராமீட்டர்ஸ் இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. பொதுவாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட கண்டிப்பாக அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. ஆக இந்த மாதிரி அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி ஹியூமன் அந்த தாட் ப்ராசஸை மிமிக் பண்ண வைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இதுதான் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டாக இருக்குது. இந்த தர்க்கம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொன்னோம் இல்லையா, இதை நம்ம படித்தோமே என்றால் நீங்கள் போன வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஒருத்தவங்க பேசுகிறாங்க, அடுத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ என்ன தாட் ப்ராசஸ் அது அப்படின்னு. அதே போல் ஊகம் பண்ணுறாங்க. மலைக்கு மேலே அவங்க புகை பார்க்குறாங்க, உள்ள நெருப்பு இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க யோசிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு. ஒரு மனிதன் எப்படி யோசிப்பான் அப்படின்றத பற்றி பல வருஷங்களுக்கு முன்னாலேயே பல வருஷங்களாக அவங்க இவ்வளோ ரிசர்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஏன்ஷியன்ட் விஸ்டம் அதெல்லாம் நமக்கு இங்கே கிடைக்கும். இது நேரவே இதை கொண்டு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்றது நேராக உபயோகப்படுத்த முடியாமல் போனால் கூட கண்டிப்பாக இதை படித்தவங்களுக்கு ஒரு லேட்ரல் திங்கிங் இருக்கும். இப்படியும் யோசிக்கலாமே அப்படின்னு. ஆகையினால் நம்மளுடைய மனது தூய்மையாகி கடவுளை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம், அது சனாதன தர்மத்தினுடைய முக்கியமான கொள்கை. அதுக்கு இது எப்படி பயன்படுமோ, இந்த தர்க்கம் இப்படின்ற சாஸ்திரம்னா மனசை தூய்மைப்படுத்தி கடவுள் நோக்கி போக நடக்க வைக்குமோ, அதே போல் கூடவே சேர்த்து இலவச இணைப்பா இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு அமைதியான வாழ்க்கை மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு அறிவியல் பூர்வகமாக இந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு இதுவானது பயன் கொடுக்கும், இது பயனை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுட்டு இந்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரம் அப்படின்ற ஆஸ்பெக்டில் எல்லாருமே டீப்பாக இறங்கலாம். எம்பெருமான் திருவடிகளே சரணம்.